ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுங்களா சார்? ஷோர். கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இப்ப வந்து பாருங்க, இந்த வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இங்க ஏர்ன் பண்றாங்க. பெரிய லெவல்ல வந்து இங்க வெஸ்டேஜ்ல வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து வெளிய வேற எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயுமே வந்து ஏர்ன் பண்றது கிடையாது. கம்பேர் பண்ணி இதுல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவா மாத்தி ஹைலைட் பண்ணி தான் காமிப்பாங்க. நான் உங்களுக்கு இப்ப பாருங்க, நீங்க கேட்டதுனால நான் லைவாவே என்னோட இன்கம் ப்ரூஃப் வந்து நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா, நான் 2 ஃபோன் யூஸ் பண்றேன். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜ்க்காக பர்சனலா ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். அந்த ஃபோன்ல நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே. இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட கேமரா தெரியுதா? ஒன் செகண்ட். சர்மிளா, என்னோட கேமரா தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட ஃபோன் வந்து இது வந்து என்னோட பர்சனல் ஃபோன். இன்னொரு ஃபோன் நான் யூஸ் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்து லைவா வந்து நான் இப்ப என்னோட இது வந்து ஓபன் பண்றேன். என்னோட பேங்க் வந்து ஓபன் பண்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் தான். இதெல்லாம் காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. காமிக்கணும்னு கம்பெனி சொல்ல கிடையாது. பட் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். உங்களுக்கு ஒரு இது உண்மைதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க சொல்றேன். எந்த லீடர்ஸுமே காமிக்க மாட்டாங்க. நம்ம டீம்ல இந்த அளவுக்கு இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நம்ம லைவா ஓபன் பண்ணி காமிக்கிறோம். நான் வெளியே வேற டீம்லாம் வெஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. எவ்வளவு இன்கம்ங்கிற வெஸ்டேஜ் பேனர் கூட அனுப்ப மாட்டாங்க. ஆனா நம்ம டீம்ல எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், எவ்வளவு வருதோ என்னமோ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நான் என்னோட இது வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். HDFC பேங்க்ல தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். லாகின் பண்றேன் பாருங்க. என்னோட பேங்க் தான் சரவணன் எஸ் இருக்கு பாருங்க. நான் வந்து பாஸ்வேர்டு அடிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே. இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட். லைவா நான் ஓபன் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். கரண்ட் மந்த் லாஸ்ட் 3 months கொடுக்குறேன். HDFCயோட மொபைல் பேங்கிங் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன். PDF கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் பண்றேன். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. 3 months ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, டுடேன்னு போட்டிருக்கு பாருங்க. டுடே இப்போ நான் டவுன்லோட் பண்ணது ஜஸ்ட் நவுன்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஸ்டேட்மெண்ட் கரெக்டா லைவா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேங்க் இது இருக்கு. ஓகே. நான் இந்த PDF வந்து நான் இப்போ என்னோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிடுறேன். இந்த போன்ல வந்து நான் லைவா ஓபன் பண்றேன். அப்ப இன்னும் கிளியரா தெரியும். ஒன் செகண்ட், நான் லைவா அனுப்புறேன் பாருங்க. ஓகே. இங்க பாருங்க, நான் லைவா இப்ப நான் போன் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா வந்து இன்னும் கிளியரா தெரியும். இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்திருக்குது. என்னோட இன்னொரு நம்பர்ல இருந்து நான் இப்போ அனுப்பிச்சிருக்கேன். இப்போ வந்திருக்கு. நான் இதை டவுன்லோட் பண்றேன். எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியுங்கிறதுக்காக நான் இதுல ஓபன் பண்ணியிருக்கேன்.
ஓகே. இப்ப வந்து இன்கம் என்னைக்கு வரும்? 10ஆம் தேதி வரும். 10ஆம் தேதி, 11ஆம் தேதி தான் பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். கரெக்ட்டா? இப்ப வந்து இது எந்த மந்த்ல இருக்கு? ஓகே. 3 மாசம் குடுத்ததுனால செப்டம்பர் மந்த்ல இருக்கு. செப்டம்பர் ஆ எங்க வந்திருக்கு? ஓகே. செப்டம்பர் செப்டம்பர் மந்த்ல 11ஆம் தேதி வந்திருக்கு பாருங்க. செப்டம்பர் வந்து வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் போனஸ் ஆகஸ்ட் 2023 வந்திருக்கு. ஆகஸ்ட் மந்த் இன்கம் செப்டம்பர் மந்த் 11ஆம் தேதி வந்திருக்கு. பேங்க்ல கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து பாருங்க. இங்க பாருங்க. டெபாசிட்டட் அமௌண்ட்ல காமிக்குதா? 7,64,000 ரூபாய். அந்த என்னோட செப்டம்பர் மந்த் பேனர் போய் பாத்தீங்கன்னா அதுல நெட் பே அப்படின்னு போட்டிருக்கிற அமௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அந்த அமௌண்ட் நான் இங்க லைவா காமிச்சிருக்கேன். என்னோட அடுத்து வந்து பாருங்க எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெறும் பேங்க் அக்கௌண்ட் நான் இது பண்ணல. எல்லா டிரான்சாக்ஷன் நாம எல்லா இதுவுமே நான் டிரான்சாக்ஷனுமே இங்க இருக்கு. லைவா நீங்க பாக்குறீங்க. அடுத்து செப்டம்பருக்கு அடுத்து அக்டோபர் போறேன். அக்டோபர் 10ஆம் தேதி இங்க பாருங்க. மேல இருந்து 2வது டிரான்சாக்ஷன் வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் 10/10 மேல இருந்து 2வது டிரான்சாக்ஷன் தெரியுதுங்களா? அதுல வந்து 8,68,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. டெபாசிட்டட் 8,68,000. இது வந்து அக்டோபர் மந்தோட தான். அடுத்து நவம்பர் மந்த் காமிக்கிறேன். நவம்பர் எப்போ வந்தது? ஓகே, இங்க வந்திருக்கு பாருங்க. 9,05,000 வந்திருக்கு. இது வந்து பாருங்க இங்க 10ஆம் தேதி இங்க தெரியுதுங்களா? இங்க இது கரெக்டா பாருங்க. இந்த டிரான்சாக்ஷன் 9,05,000 ரூபாய் வந்திருக்கு. இது வந்து இது நவம்பர் இல்லையா? டிசம்பர் வந்து இன்னும் ஒரு 5 நாள் இருக்கா? இன்னொரு 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிசம்பர் மந்தோட இன்கம் ப்ரூஃப் வரும். லைவா உங்களுக்கு ஷேர் பண்ண சொன்னீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே நான் லைவா உங்க முன்னாடி தான், கண்ணு முன்னாடி தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி கண்ணு முன்னாடியே உங்க கூட ஷேர் பண்ணேன். எந்த ஒரு எடிட்டும் கிடையாது. கரெக்டா? வெஸ்டேஜ் இது வந்து 100% ஜெனியூனான ஒரு இது. அஞ்சலி திரும்ப உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேர் பண்ணது உங்களுக்கு கிளியரா பாத்தீங்களா? எஸ் சார், புரிஞ்சது சார். கிளியர் சார். உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நம்பிக்கை வந்துருச்சு சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.